எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். தயவு செஞ்சு அதை ஏற்றுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி அந்த திறமைங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை என்டர்டெயின் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. வெறும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அத்தனை பேர் என்டர்டெயின் பண்ணுறது, அத்தனை பேர்கிட்ட இந்த கரகோஷம், இந்த கைத்தட்டை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சார், நான் அதை கற்றுக்கிறேன், நிறையா வளர்த்துக்கிறேன். நான் இன்னும் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு துறையில் உள்ளவங்களை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். கட்டாயம், சாரி. என்ன மாமா, சௌக்கியமா? நான் ஒவ்வொரு வாட்டி ஸ்டேஜில் பேசும்போதும் மரியாதை இல்லாமல் வணக்கம் சொல்லாமல் இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். வேறு இடத்துல சொல்லும்போது ரசிகர்கள் பயங்கரமாக கைத்தட்டுவாங்க. இங்கே சொல்லும்போது உண்மையாக சொந்தக்காரங்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஷூட்டிங் போகும்போது ஃபஸ்ட் டே எந்த விஷயமும் சரியாக கற்றுக்கவே இல்லை. அவசரமாக நடிக்க வந்துட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்பாட்ட பயந்துக்கிட்டே கேட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நீ கவலைப்படாத, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாகவே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லை. ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அங்கே நிற்கிறது காரணமே நீங்கள் தான். காலில் விழுந்து கும்பிட்டதுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு துறையை பற்றி கேட்டிருந்தோம், ஒரு கிராஃப்ட் பற்றி கேட்டிருந்தோம். சூர்யா, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க போகிறது டான்சர்ஸ் பற்றி, அவங்கள்ட்ட ஏற்பட்ட அனுபவம் பற்றி, இல்லை குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டான்ஸர் பற்றி சொன்னீங்கன்னா அந்த துறைக்கே ஒரு பெருமை வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் பற்றி நான் சொல்லி ஆகணும், அது கணக்கிலே இல்லை. நேருக்கு நேர் வரும்போது எனக்கு ராஜு மாஸ்டர், ஃபஸ்ட்டு மாஸ்டர் எனக்கு ராஜு சுந்தரம் மாஸ்டர். ஒரு பத்திரிக்கையில் அது நல்ல விஷயந்தான், நல்ல வேலை அப்படி எழுதுனாங்க. சூர்யா இனிமேல் ஆடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், படத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ட்ரை எல்லாம் பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, அவருக்கும் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கும் அதை சினிமாவில் பார்க்குற கஷ்டமாக இருக்குது, அது வேண்டாம், ஆடாமல் வேறு ஏதாவது கேரக்டர் பண்ணிட்டாருன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில் எழுதுனாங்க. ராஜு மாஸ்டர்கிட்டயே அந்த குரூப்லேயே இருந்த கிஷோர்கிட்ட நான் இப்போ கொஞ்சம் ஆடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஜெயந்தி அக்காவும் கிஷோர் ரெண்டு பேருமே. ஜெயந்தி அக்கா நடிகர் சங்கத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போய் தான் எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் போச்சு. பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது கிஷோர். கிஷோர் எங்கே இருந்தாலும் பெரிய பெரிய நன்றி. ஒன்னால தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக ஆடிட்டு இருக்கேன். கிஷோர் வீட்டுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணார். ஒரு வாட்டியும் பொறாமப்படுவேன். இங்கே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம நண்பர், கண்ணாடிலாம் போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி. பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன். என்ன மனுஷன் இப்படி ஆடுறானே, இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி. ஆடுறது வேற, எல்லா ஸ்டெப்பையும் பிடிச்சி ஆடுறது வேற, பட் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம். அது விஜய், ஹேட்ஸ் ஆஃப். நம்ம பிரமாதமான மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, பட் அவங்கள மாதிரியே ஆடுறது அப்படிங்கிறது இந்த மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த சாங் இந்த மாஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது விஜயோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும். ராஜு மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைலு, பிருந்தா மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல், கூல் ஜெயந்த் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல், ஒரு மாஸ்டருக்கும் அந்த ஸ்டைல் அப்படியே பாடி லாங்குவேஜ் மாறிட்டே இருக்கும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வேர்த்து விறுவிறுத்து சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு டான்ஸ் அசிஸ்டன்ஸ்க்கும் நான் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒரு வாட்டியும் மூஞ்சி சுதிக்காமல் என் கூட நின்று பொறுமையாக எனக்கு ஹெல்ப் பண்ணுற டான்ஸ் அசிஸ்டன்ஸ் அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தெலுங்குலலாம் அவனுக்கு இந்த பையன் ரொம்ப நல்லா ஆடுறான்ட்டு பேர், அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். வரப்படுத்த என்னை பற்றி பழைய படங்கள்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என் பேரை கொஞ்சம் அங்கேயும் காப்பாற்றினதுக்கு. நீங்கள் ரொம்ப இந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்வீங்கன்னு தெரியும், அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு. அடுத்து கார்த்தி, உங்கள்கிட்ட அதாவது நம்மலாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் ஸ்னேகாவை பாட சொன்னேன், அவங்க பாடலை. பாடுவான், நல்லா பாடுவான் அண்ணன்னு சொல்லிட்டாரு. அதனால கட்டாயமா எங்களுக்காக என்ன பாடுறது, இப்படிலாம் கேட்டா அண்ணன்ட்டே கேட்டுரும். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா கூட நல்லா தான் இருக்கும். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடஹோயா இங்க உழைப்பாளே. போதுங்க, வரல.